இந்த நாளிலும் நாம் 2 நாளாகம புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. சரி, இந்த நாளாகம புஸ்தகத்தில் 2 நாளாகம புஸ்தகத்தில் ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார்? நிறைய காரியங்கள் உண்டு. எந்த அளவுக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுக்க முடியுமோ, ஆவியானவர் எவ்வளோ நம்ம கற்றுக் கொடுக்குறாரோ அவ்வளோ காரியங்கள் என்ன பண்ண போகிறோம், நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமேன். சரி, முதலாவது இந்த நாளாகம புஸ்தகம் முழுவதும் ஆவியானவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த நாளாகம புஸ்தகம் அப்படின்னாலே மீட்டெடுக்கிற ஒரு அனுபவத்தை உடைய ஒரு புஸ்தகம். ஆமேன். மீட்டெடுக்கிற ஒரு புஸ்தகம். எப்படி மீட்டெடுக்கிற ஒரு புஸ்தகம்? இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகி வந்தும் அவங்க வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இழந்து போயிருந்தாங்க, நிறைய மறந்து போயிருந்தாங்க. ஸோ அவை எல்லாவற்றையும் மறுபடியும் அவர்களுக்கு நினைப்பூட்டும்படி, அவர்களுக்கு அதை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணும்படி, மீண்டும் அவைகளை கட்டி எழுப்பும்படி இந்த நாளாகம புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஸோ 1 நாளாகமும் 2 நாளாகமும் இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை மீண்டும் கட்டி எழுப்பும்படி கொடுக்கப்பட்டது தான் இந்த நாளாகம புஸ்தகம். ஸோ மீண்டும் கட்டி எழுப்புகிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர்ல. அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அப்படின்னா மீண்டும் கட்டி எழுப்புகிறவர், புதுப்பிக்கிறவர், ரீஸ்டோர் பண்ணுகிறவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல காரியங்கள் என்ன பண்ணுவார், ரீஸ்டோர் பண்ணுவார்னு சொல்லி நம்ம கடந்த நாட்களை நம்ம தியானித்தோம். இன்றைக்கும் இந்த 2 நாளாகம புஸ்தகத்தில் ஆவியானவர் எப்படி வேறு எந்தெந்த விதங்கள் எல்லாம் செயல்படுகிறார் சொல்லி சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். 2 நாளாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமம் 1 அதிகாரம் 1 வசனம். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பல்லப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது, சாலமோன் அவன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான், கர்த்தர் அவனை சகல காரியங்களிலும் சகல விதங்களிலும் அவனை மிகவும் பெரியவனாக்கினார், மிகவும் பெரியவனாக்கினார். இன்றைக்கு ஆவியானவருடைய ஒரு வேலை என்ன அப்படின்னா, உங்களோடு என்னோடு இருந்து நம்மளை பலப்படுத்தி நம்மை பெரியவர்களாய் மாற்றுவது தான் ஆவியானவருடைய வேலை. ஆமேன். ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி நம்மளை பலப்படுத்தி மிகவும் பெரியவர்களாக மாற்றுவது தான் யாருடைய வேலை? ஆவியானவருடைய வேலை. அல்லேலூயா. அவர் ஆவிக்குரிய காரியங்களை மட்டும் சீர்திருத்துகிறவர் அல்ல, ஆவிக்குரிய காரியங்களில் மட்டும் நம்மளை உருவாக்குகிறவர் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற சகல விதங்களிலும், இந்த உலகத்தில் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற சகல காரியங்களிலும் நம்மை பெரியவர்களாய், இல்லைன்னா நம்மை உயர்த்துகிறவராய் ஆவியானவர் இருக்கிறார். சாலமோனை ஆவியானவர் உயர்த்தினார், சாலமோனை அவனை பலப்படுத்தினார், சாலமோனை மிகவும் பெரியவனாக்கினார். ஆமேன். எப்படி மிகவும் பெரியவனாக்கினார் அப்படின்னா, முதலாவது தாவீதினுடைய வம்சத்தில் இருக்கிற சகல மனிதர்களிலும் சாலமோனை பெரியவனாக்கினார். அவன் சகோதரர்களை பார்க்கிலும், அவன் கூட பிறந்த உறவுகளை பார்க்கிலும், தாவீதுக்கு இன்னும் அநேக மனைவிகளும் அநேக பிள்ளைகளும் உண்டு. அவர்கள் எல்லாரை பார்க்கிலும், அதோனியாவை பார்க்கிலும், மற்ற பிள்ளைகள் எல்லாரை பார்க்கிலும் சாலமோனை கர்த்தர் மிகவும் பெரியவனாய் மாற்றினார். ஆமேன். அவன் வாழ்க்கையில் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி அவன் சிறுவனாக இருந்தான், சின்ன பையனாக இருந்தான், போக்குவரத்து தெரியாதவனாக இருந்தான், மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத மனுஷனாக இருந்தான். ஆவியானவர் அவனுக்காக செயல்பட ஆரம்பிக்கும் போது அவன் சின்னவனா அல்ல, அவனை பெரியவனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவனுடைய சகோதரர்கள் மத்தியில், அவனுடைய உறவுகள் மத்தியில் அவனை பலப்படுத்தி பெரியவனாய் மாற்றுகிறார். 2வது பார்த்தீங்கன்னா, சாலமோனை கர்த்தர் எதில் பெரியவனாக்கினார்? எங்கே பெரியவனாக்கினார்னா, தேசத்து ஜனங்கள் மத்தியில் பெரியவனாக்கினார். எல்லா ஜனங்களும்
சாலமோனுடைய முக தரிசனத்தை தேடும்படி வந்தார்கள். இது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சாலமோனுடைய முக தரிசனத்தை தேடும்படி வந்தார்கள். சாலமோனுடைய முகத்தை பார்த்தா போதும், சாலமோனுடைய வார்த்தையை கேட்டா போதும் சொல்லி இஸ்ரவேல் தேசம் மாத்திரமல்ல எல்லா தேசத்து ஜனங்களும் அவனுடைய முகத்தை காணும்படி வந்தார்கள். அப்போ ஆவியானவர் சாலமோனை சகல தேசத்து ஜனங்களிலும் பெரியவனாய் வைத்தார். அவனை பலப்படுத்தி அவனை பெரியவனாக்கினார். ஆமென். இது 2வது. 3வது, சாலமோனை ஆவியானவர் எங்க பெரியவனாக்கினார் அப்படின்னா, சகல ராஜாக்களை பார்க்கிலும், சகல தேசத்து ராஜாக்களை பார்க்கிலும் சாலமோனை ஞானியாக மாற்றினார். ஏன் அப்படின்னா இதை எப்படி காண்பிக்கிறதுனா, மற்ற ராஜாக்கள் தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த தேசத்து ராஜா கீழே இருக்கிற ஜனங்கள், அந்த தேசத்து ராஜா கீழே இருக்கிற ஜனங்கள், அந்த ராஜா ஆளுகை செய்கிற ஜனங்கள் அவனுடைய முக தரிசனத்தை பார்க்காம சாலமோனுடைய முக தரிசனத்தை பார்க்க வந்தாங்க. புறஜாதி ராஜாக்களுடைய ஜனங்கள் அவர்களை பார்க்கல, யாரை பார்க்க வந்தாங்களாம்? சாலமோனுடைய முகத்தை. அப்படியானால் உலகத்தில் இருக்கிற சகல ராஜாக்களின் முகங்களை பார்க்கிலும் சாலமோனுடைய முகத்தை கர்த்தர் பெரியவனாய் மாற்றினார். சாலமோனை கர்த்தர் பெரியவனாய் மாற்றினார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் சாலமோன் அட்ரஸே இல்லாமல் இருந்தான். சாலமோன்லாம் ராஜாவாக மாறுவான்ங்கிறது தெரியாது, சாலமோன் உயர்த்தப்படுவான்ங்கிறது தெரியாது. எந்த ராஜாக்களும் யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டான், எந்த ஜனங்களும் யோசித்து பார்த்துருக்க மாட்டான். ஆனால் ஆவியானவரோ சாலமோனை சகல ராஜாக்களை பார்க்கிலும் பெரியவனாய் உயர்த்தினார். இந்த காலவேளை சொல்கிறேன், சகல ஜனங்களை பார்க்கிலும், சகல உறவுகளை பார்க்கிலும் அவர்கள் உங்களை உயர்த்தி, உங்களை பலப்படுத்தி, உங்களை பெரியவனாய் மாற்றுவது ஆவியானவருடைய வேலை. ஹல்லேலூயா. நீங்க ஆவியானவரை மட்டும் பிடிச்சு பாருங்க, ஆவியானவரோடு கூட மட்டும் நீங்க வாழ்ந்து பாருங்க, ஆவியானவருடைய பிரசன்னத்தை நீங்க அனுபவிச்சு பாருங்க. அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்தி பலப்படுத்தி பலப்படுத்தி, ஞானத்தில் பலப்படுத்தி, அறிவில் பலப்படுத்தி, எல்லா விதமான தேவ காரியங்களை பலப்படுத்தி தேசத்தில் பெரியவனாய் உங்களை என்னை நிப்பாட்டுவார். ஆமென். அப்ப சாலமோன் சகல ராஜாக்களிலும் அவன் பெரியவனாக இருந்தான். அது மட்டும் இல்லை, சகல ஞானிகளிலும் ராஜா பெரியவனாக இருந்தான். அந்த நாட்களில் சொந்த தேசத்தில் இருந்த ஞானிகள், புறஜாதி தேசத்தில் இருந்த ஞானிகள், கிழக்கத்து புத்திரருடைய ஞானத்தும் எல்லா ஞானங்களை பார்க்கிலும், எல்லா ஞானிகளை பார்க்கிலும் சாலமோன் ஞானத்தில் பெரியவனாக இருந்தான். சகல ராஜாக்களும் சாலமோனின் ஞானத்தை பார்க்கிற அளவுக்கு, அவனுடைய விஸ்டத்தை, அவனுடைய ஞானத்தை எவ்வளவு பெருசுன்னு அறிந்து கொள்வதற்கு அவனை தேடி வந்து ஆச்சரியப்பட்டு போனார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆவியானவர் சகல ஞானத்திலும் பெரியவனாய் மாற்றுவார், சகல ஞானிகளிலும் பெரியவனாய் மாற்றுவார். அல்லேலூயா. சில நேரங்களில் நமக்கு எதுவும் தெரியல, நான் ஒன்றும் அறியாதவனாக இருக்கிறேன், எல்லாரும் என்னை ஏளனம் பண்ணுறாங்க, இல்லை ஒன்றும் தெரியாதவனாக இருக்கிற நம்ம என்ன பண்ணுவாங்க? ஏளனம் பண்ணுவாங்க. இந்த அனுபவம் எனக்கு நிறைய உண்டு. நமக்கு இங்கிலீஷ் தெரியாதனால சில வேர்டு, சிலனுடைய ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரியாது. ஆனால் பிகாம் படித்தேன். பிகாம் படிச்சுட்டு ஒரு அரியரை வச்சுட்டு தான் வெளியே வந்தோம். ஆனால் நமக்கு ஃபுல் ஃபார்மோ எதுவுமே தெரியாது, இங்கிலீஷில் எதுவுமே தெரியாது. இதனால் பலமுறை அவமானப்படுத்தப்பட்டேன். வேணும்னே கேட்பாங்க, இதுக்கு ஃபுல் ஃபார்மை சொல்லு பார்ப்போம், இதுக்கு ஃபுல் ஃபார்மை சொல்லு பார்ப்போம். அப்படி சொல்லி பல முறை கேலி பண்ணி அவங்க சிரித்த நாட்கள் உண்டு. ஆமென். ஆனால் இன்றைக்கு அவங்க எல்லாருடைய நடுவிலையும் இன்னைக்கு வரைக்கும் ஃபுல் ஃபார்ம் எல்லாம் தெரியாது உலகத்தில். ஆனால் இந்த வேதத்தினுடைய ஃபுல் ஃபார்மை அறிந்து கொள்ள ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். என்னை ஒருத்தர் வாயை திறக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், யார் முன்னாடியெல்லாம் நம்ம வெட்கப்பட்டோமோ, யார் முன்னாடியெல்லாம் ஒன்றும் தெரியல, அற்பமானவன் சொல்லி, நம்ம ஞானம் இல்லாதவங்கன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டோமோ, அவங்க முன்னாடியெல்லாம் ஆவியானவர் நம்மளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார், நம்மை பெரியவனாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆவியானவர் நம்மளை பெரியவனாய் மாற்றுவார்.
உறவுகள் மத்தியில் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறோமா, நம்மளை அவர்கள் நடுவில் பெரியவனாய் மாற்றுவார். ஜனங்கள் மத்தியில் அவமானப்படுறோமா, வேலை பார்க்குற இடங்களில் நம்ம தலை குனிந்து வாழ்கிற மாதிரி இருக்குதா, அவங்க இடங்களில் நம்மளை பெரியவனாய் மாற்றுவார். அது ஆவியானவருடைய வேலை. இந்த காலை வேளை ஆவியானவர் நம்மளை பெரியவனாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. சாலமோனை பெரியவனாய் மாற்றினார் தெரியுமா? எப்போ ஆவியானவர் சாலமோனுடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்தார் தெரியுமா? அதே 1ஆம் அதிகாரத்தில் 2 நாளாகம் 1ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம், சாலமோன் கிபியோனில் இருக்கிற மேட்டிற்கு போய் ஆசரிப்பு கூடாரத்தின் சந்நிதியில் இருந்து எருசலேமுக்கு வந்து இஸ்ரவேலை அரசாண்டான். அல்லேலூயா. சாலமோன் தன்னுடைய ராஜாங்கத்தை, தன்னுடைய ராஜ உத்தியோகத்தை, தன்னுடைய வேலையை எங்கிருந்து ஆரம்பித்தான் அப்படின்னா, தேவ சந்நிதியில் இருந்து, இல்லைன்னா தேவ சமூகத்திலிருந்து. இந்த தேவ சமூகம் என்பது எதை அடையாளப்படுத்தும்னா, பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்தும். அவன் தேவ சமூகத்திலேயே இருக்கிறவனா இருந்தான். அவன் தேவ சமூகத்தையே வாஞ்சிக்கிறவனா இருந்தான். தேவ பிரசன்னத்திலேயே இருக்கிறவனா இருந்தான். அல்லேலூயா. இவனுக்கு கற்றுக் கொடுத்தது யார் தெரியுமா? தாவீது. நீ தேவ சமூகத்தில் இருந்தா கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதல் தருவார்னு சொன்னது யாருன்னா தாவீது. சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது அதிகாரம், சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, இந்த சங்கீதம் தாவீது சாலமோனுக்கு சொன்ன சங்கீதம். யாருக்கு சொன்னது? சாலமோனுக்கு சொன்னது. என்ன சொல்றாரு? முதல் வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வது வசனத்துக்கு வாங்க. நீ அவருடைய மறைவுக்கு போகும்போது, அவருடைய நிழலுக்குள்ள போகும்போது, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார்னா, சாலமோன் நீ உன்னதமானவருடைய மறைவுக்கு போகும்போது, நீ யாருடைய மறைவுக்குள்ள போறேன்னா, பரிசுத்த ஆவியாண்ட மறைவுக்கு போற. அவர் உன் மேல தன்னுடைய செட்டைகளை விரித்து உட்காருவார், உன்னை அவருடைய செட்டைக்குள்ள வைத்துக் கொள்வார். இதே தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இல்லை, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடினார். அசைவாடின என்ன அர்த்தம்? ஒரு பறவையை போல தன் செட்டைகளை விரித்து தன் பிரசன்னத்தினால மூடி உட்கார்ந்துருக்கிறார் அர்த்தம். இப்போ தாவீது சாலமோனை பார்த்து சொல்றான், நீ அவருடைய சட்டைக்குள்ள இருக்கும்போது, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது, ஆவியானவர் உன்னை மூடுவார். மூடும்போது என்ன செய்வார்னா, சகல சத்தியத்தையும் உனக்கு என்ன செய்வார்னா கற்றுக் கொடுப்பார். அதான் போட்டிருக்கு 4ஆம் வசனத்தில், சங்கீதம் 91:4, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப தாவீது சாலமோன்ட்ட சொல்றான், நீ ஆவியானுடைய பிரசன்னத்தில் இருக்க, ஆவியானுடைய உன்னதமானுடைய மறைவில் இருக்க, அவர் தனது சிறகுகளால் உன்னை மூடுவார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை மூடுவார். மூடப்படும் பொழுது, சகல சத்தியத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கும் போது, நீ இந்த தேசத்தில் பெரியவனாய் மாறுவாய். அல்லேலூயா. நீ பெரியவனாய் இருப்ப. இதை தான் சாலமோன் செய்கிறான். தேவ சமூகத்தில் கிபியோன்கிற மேட்டில் இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரம், அந்த டேபர் நாக்கிலுக்கு முன்னாடி அவன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். என் அப்பா சொன்னார், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழல்ல தங்குவான்னு. ஆவியானவரே, உங்கள் பிரசன்னத்துக்குள்ள நான் வந்திருக்கிறேன், உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறேன், என்னை என்ன பண்ணிக்கோங்க, என்னை மூடி கொள்ளுங்கள்னு சொல்லி சாலமோன் தேவ சமூகத்திலே இருந்தான். ஆவியானவர் அவனை மூடினார். கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். கர்த்தர் அவனை சகல ஜனங்களிலும் பெரியவனாய் மாற்றினார். இன்னைக்கு அதே ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் உன்னதமானவருடைய மறைவில், சர்வ வல்லவருடைய நிழல்ல, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்துக்குள்ள நுழையும் பொழுது, உள்ள போகும் பொழுது, நான் சொல்றேன், அவர்
நம்மை சகல ஜனங்களிலும் பெரியவனாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆவியானவரே என்னை சகல ஜனங்களிலும் சகல ஜாதியில் என்னை பெரியவனாய் மாற்றுங்கப்பா. உங்கள் செட்டையின் நிழலுக்குள்ளே நான் வர்றேன், உங்கள் செட்டையின் நிழலுக்குள்ளே நான் வர்றேன். உமது சிறகுகளால் என்னை மூடுங்க. சொல்லுங்கள், உங்கள் சிறகுகளால் என்ன மூடுங்க. உங்கள் செட்டையின் நிழல் என்னை வச்சுக்கோங்க ஆண்டவரே, என்னை வச்சுக்கோங்க ஆண்டவரே. ராபாலா ஷக்க ராதாலாமா ரியாக்க ராதாலாபா, என்னை மூடுங்கப்பா, என்னை மூடுங்க. உங்கள் பிரசன்னத்தினால் எங்களை மூடுங்க ஆண்டவரே. உங்கள் பிரசன்னம் எங்களை பெரியவனாய் மாற்றும். ஆமென். அப்போது முதலாவது ஆவியானவர் உங்களையும் என்ன பண்ணுறாரு? பெரியவனாய் மாற்றுகிறார். என்ன மாற்றுகிறாரு? பெரியவனாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது ஆவியானவர் இந்த 4ஆம் புஸ்தகத்தில் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? 2 நாளாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தார், அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். அதே 15ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்துக்கு வாங்க. 7வது வசனம், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். இங்கே ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். போட்டுக்கு தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர்றார். இறங்கி வந்துட்டு ஆசாவை பார்த்து சொல்கிறார், ஆசா நல்ல கவனி, நீங்கள் கர்த்தரை தேடினா கர்த்தர் உங்களோட இருப்பார். நீங்கள் கர்த்தரை தேடினா அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படும். நீங்கள் கர்த்தரோடு இருக்கணும், நீங்கள் கர்த்தரை தேடணும், அவர் நிச்சயமாக உங்களை என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார்னு சொல்லிட்டு 7ஆம் வசனத்துக்கு வரும்போது, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். முதல்ல பார்த்தோம் சாலமோன் அவர் பலப்படுத்தினார்ல, இங்கே திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். நம்முடைய கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிற ஆவியானவர், நம்முடைய கிரியைகளை மறந்து விடாத ஆவியானவர். ஆமென். அதை தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியும். இந்த வார்த்தை ஏன் ஆசாப்பிட்ட ஆவியானவர் சொல்லணும்? ஏன் நீ உன் கைகளை நெகிழ விடாத, அதாவது தளர்ந்து போக விடாத, நீ பலவீனப்பற்றாத, கவலைப்படாத, தைரியமாயிரு, உன் கிரியைகளுக்கு என்ன உண்டு? பலன் உண்டுன்னு ஏன் ஆவியானவர் சொல்லணும்? ஒரு பக்கம் என்னுடைய கையின் கிரியைகளுக்கு பலன் கிடைக்குமா என்கிற ஒரு கேள்வி. நான் கர்த்தருக்காக பட்ட பிரயாசம், கர்த்தருக்காக நான் எழும்பின விதம், கர்த்தருக்காக நான் உழைத்த உழைப்பு, கர்த்தருக்காக கொடுத்த நேரம், கர்த்தருக்காக நான் செயல்பட்ட காரியங்கள், அதனுடைய பலன், அதனுடைய நன்மை நிச்சயமாக எனக்கு கிடைக்குமா? இல்லை அவைகள் எல்லாம் என்னோடைய விருதாவா போயிருமா? என் சந்ததி அதை பெற்றுக்கொள்ளுமா? எனக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அது இருக்குல்ல. நான் கர்த்தருக்காக செய்ததற்குரிய பலன் கிடைக்குமா கிடைக்காதா? ஆமென். இந்த சத்தியத்தை தான் கடந்த நாட்களில் எஸ்ராவினுடைய சந்ததி மூலமாக நம்ம தியானித்தோம். ஆமென். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செர்மன். ஸோ முடிஞ்சால் நீங்கள் கேளுங்க. எஸ்ரா. இப்போ இங்கே ஆவியானவர் சொல்கிறாரு, உன் கரத்தின் கிரியை நான் என்ன பண்ண மாட்டேன், மறக்கலை, அதற்குரிய பலனை நிச்சயமாக என்ன செய்வேன், கொடுப்பேன். நல்லா கவனிங்க. ரெண்டாவது ஒரு காரியம், ஏன் இந்த வார்த்தையை ஆசாப் ராஜாட்ட ஆவியானவர் சொல்கிறாருன்னா, நீங்கள் 2 நாளாகவும் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் ஒரு யுத்தம். இஸ்ரவேல் என்பது 10 கோத்திரம், யூதா என்பது 2 கோத்திரம். சரியா? 2 கோத்திரம். இப்போ இந்த 2 கோத்திரமாகிய யூதாவுக்கும், இந்த யூதா தாவீதின் சந்ததின்னு அழைக்கப்படுது, இஸ்ரவேல் பொதுவாக இஸ்ரவேல்னு அழைக்கப்படுது. இப்போ 2க்குமே ஒரு யுத்தம் நடக்குது, சண்டை வருது. அந்த சண்டையில் இஸ்ரவேல் தோற்று போகிறான். இஸ்ரவேலில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் மடிகிற அளவுக்கு பெரிய யுத்தம் அது மாறிடுச்சு. ஆண்டவர் யூதாவை கைவிடலை, யூதா ஜெயிச்சிடுச்சு, இஸ்ரவேல் தோத்துடுச்சு. இப்போ யார் அந்த யுத்தத்தை ஜெயிச்சதுன்னா ஆசாவினுடைய தகப்பன்.
இப்போ ஆசாவுக்கு ஒரு பயம் என்னன்னா, மறுபடியும் இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தா நான் என்ன செய்வது? மறுபடியும் அவன் யுத்தத்துக்கு என் கூட வந்தான், என் சகோதரன் தான், என் கூட இருக்கிறவன் தான், அவன் எனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வரும்பொழுது என்னால் ஜெயிக்க முடியுமா? நான் ஜெயிப்பேனா? இல்லை நான் தோற்று போயிடுவேனா? அந்த யுத்தத்தில் நான் மடிஞ்சு போயிடுவேனா? என் ஜனங்கள் மடிஞ்சு போயிடுவாங்களா? அப்படிங்கிற ஒரு பயம், யுத்தத்தை கண்டு ஒரு பயம். இந்த யுத்தத்தை கண்டு, எப்படிப்பட்ட யுத்தத்தை கண்டுனா, ஏற்கனவே இவன் தோற்கடித்த யுத்தத்தை கண்டு பயம், ஏற்கனவே இவன் ஜெயித்த காரியத்தை கண்டு பயம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கிற பயம் என்ன தெரியுமா? நீங்கள் ஏற்கனவே ஜெயிச்சிருப்பீங்கல்ல, ஏற்கனவே ஒரு காரியத்தை மேற்கொண்டிருப்பீங்க, ஆனால் அந்த காரியத்தை குறித்து ஐயோ அது மறுபடியும் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? ஏன் ஜெயித்த விசுவாசம் இல்லை? ஏற்கனவே தான் அந்த விஷயத்தை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்களே. இது ஆபிரகாம் வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆபிரகாம் தன்னுடைய 318 பேரோட போய் 5 ராஜாக்கள் பிளஸ் அவங்க அடிமைப்படுத்தி வந்த எல்லாரையும் யுத்தம் பண்ணி அவன் யுத்தத்தை, பெரிய யுத்தத்தை ஜெயிச்சுட்டு, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் பெரிய யுத்தத்தை ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வர்றான். அடுத்த அதிகாரம் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் பயத்தோடு இருந்தான். என்ன பயம்? ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லை. ஆண்டவரே, ஏன்டா இப்போ போய் பிள்ளை இல்லைன்னு சொல்கிற? ஏன் இப்போ பயப்படுற? ஒருவேளை அவன் மறுபடியும் வந்து என்னோட யுத்தம் பண்ணி மறுபடியும் நான் ஜெயிக்க முடியாமல் போச்சுன்னா, நான் மரித்து போனேன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு சந்ததி இல்லையே, எனக்கு வாழ்க்கை இல்லையே, என் தலைமுறை இல்லையே, அவ்வளோதானே என் வாழ்க்கை. அதனால் நான் எலியேசரை என்னோட சந்ததியை தெரிந்தெடுத்துக்கிறேன்னு சொல்லி ஆபிரகாம் பயந்து போய் ஒரு தவறான தீர்மானத்தை எடுக்கிறான். அப்போ ஆண்டவர் வந்து சொல்லுவார், டேய் பயப்படாத, நானே உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய பயம் ஏற்கனவே ஜெயித்த காரியங்களை கண்டு பயம். ஆசாபும் பயப்படுறான். நான் ஒரு பக்கம் நான் செஞ்ச கிரியைகள் என்னவாகும், என்னாச்சு? இன்னொரு பக்கம் அந்த இஸ்ரவேலின் ராஜா யுத்தத்துக்கு வந்தால் என்ன பண்ணுறது? ஒரு பயம். இந்த நேரத்தில் தான், இப்படி பயந்து இருக்கிற நேரத்தில் தான், கவலையோடு இருக்கிற நேரத்தில் தான், பலவீனப்பட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஆவியானவர் ஆசாப்ட வந்து சொல்கிறாரு, ஆசாப் உன் கைகளை நெகிழ விடாத, உன் கைகளை தளர்ந்து போக விடாத. அவர் அவனை என்கரேஜ் பண்ணுறார். என்ன என்கரேஜ் பண்ணுறார் தெரியுமா? நீங்கள் இந்த 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்தை வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 டேய் இஸ்ரவேல் என்னை தேடலை, இஸ்ரவேல் எனக்கு பிரியமாக நடக்கலை, இஸ்ரவேலில் ஆசாரியன் இல்லை, இஸ்ரவேலில் வேதம் இல்லை, இஸ்ரவேல் என்னை சுத்தமாக மறந்து போயிட்டான், அதனால் நான் அவனை மறந்துட்டேன். இஸ்ரவேல் என்னை தேடலை, இஸ்ரவேல் என் கூட இல்லை, அதனால நான் மறந்துட்டேன். ஆனால் நான் உனக்கு அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா நீ என்னை நேசிக்கிறாள். ஆசாப், இஸ்ரவேலுக்கு நடந்தது மாதிரி உனக்கு நடக்கும்னு நினைக்கிறியா? இஸ்ரவேல் அழிஞ்சு போனது மாதிரி நீ அழிஞ்சு போவேன்னு நினைக்கிறியா? இஸ்ரவேல் தோற்று போனது மாதிரி நீ தோற்று போயிடுவேன்னு நினைக்கிறியா? நீ தோற்று போவதில்லை, உன்னை தோற்று போக விட மாட்டேன். ஏன்னா உன் கையின் கிரியைகள் எனக்கு தெரியும். ஒரு நாள் நீ அழிந்து போவதில்லை, ஒரு நாள் நீ வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் நீ மனமுடைந்து போவதில்லை. ஏன்னா நீ என்ன நம்பி இருக்கிறல்ல, நீ எனக்காக செயல்படுறல, உன் கிரியைகள் எனக்கு தெரியும். ஆமென். ஆவியானவர் அதை நினைப்பூட்டுறாரு. ஆவியானவர் சொல்றாரு, உன் கிரியைகள் எனக்கு தெரியும் ஆசாப். இன்னைக்கு நிறைய பேர் இந்த காலை வேளையில் ஒரே இப்படி கேள்வியோடு இருந்தீங்கன்னா ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன் கிரியைகள் எனக்கு தெரியும், பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. உன் கிரி கர்த்தருக்காக பட்ட பிரயாசம் தெரியும், கர்த்தருக்காக வாங்கின அடி தெரியும், கர்த்தருக்காக பட்ட அவமானம் தெரியும், கர்த்தருக்காக நீ அழுக தெரியும், கர்த்தருக்காக நீ பட்ட பலவீனம் தெரியும், கர்த்தருக்காக நீ உபவாசம் இருந்தது தெரியும், கர்த்தருக்காக உன்னுடைய பெற்றோரோடு சண்டை போட்டது தெரியும், கர்த்தருக்காக உன் சகோதரனுக்கு நீ எதிர்த்து நின்னது தெரியும், கர்த்தருக்காக உன்னுடைய உறவுகளோடு கூட நீ வாதாடினது கர்த்தருக்கு தெரியும். அவர் அதை மறந்து போவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. ஆவியானவர் நினைப்பூட்டுகிறவர், அதை நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இப்போ ஆசாப் சொல்றார், உன் கைகள் கிரியைகளுக்கு பலன் உண்டு, பயப்படாது. இவன் கையின் கிரியை என்ன தெரியுமா? நீங்கள் ஆசாபின் 14ஆம் அதிகாரம் முந்தின அதிகாரத்தில் ஆசாபினுடைய கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கும். 2ஆம் வசனத்திலேருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆசாப் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான்.
ஆமென். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 2-5 வரைக்கும். நன்மையும் செம்மையுமானதை தேவனுடைய பார்வைக்கு அவன் நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அடுத்தது போட்டிருக்கோம், அந்நிய தேவர்களின் பலிபிடங்கள் மேடைகளை எல்லாம் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி. ஆமென். அவன் அந்நிய தேவர்களை எல்லாம் அகற்றினான். எது தேவனுக்கு பிரியம் இல்லையோ, எது தேவன் அருவருக்கிறாரோ அதையெல்லாம் தேசத்திலிருந்து பிடுங்கி எரிஞ்சான். அதை தேசத்திலிருந்து முழுவதும் அகற்றி போட்டான். தேவனுடைய பார்வைக்கு நலமானதை செஞ்சான். தேவன் விரும்புகிறத செய்தான். தேவனுக்கு எது பிடிக்கும், அவர் எதை வெறுக்கிறாரு அதை இவன் வெறுத்தான். தேவன் எதை விரும்புகிறாரு அதை இவன் விரும்பினான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை தேடவும் கர்த்தரை தேட ஆரம்பிச்சான். நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து, யூத தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பாரு, எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும். இதுதான் கர்த்தருடைய பிரமாணம், இப்படி தான் வசனம் சொல்லுது. அதனால யூத தேசமே, யூத ஜனங்களே, 2 கோத்திரங்களே, நீங்க எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிங்க, கர்த்தருக்கு பிரியமா நடந்துங்கன்னு சொல்லி ஆசாப் இஸ்ரவேல் யூத ஜனங்களுக்கு கற்பிக்கிறான். அந்த 2 கோத்திரங்களுக்கும் கற்பிக்கிறான். ஆமென். யூதருடைய எல்லா பட்டணங்களிலிருந்து மேடைகளையும் விக்கிரங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. இதுதான் 15ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் வந்து சொல்றாரு, ஆசாப், நீ கர்த்தருக்காக செய்தது கர்த்தர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறியா? மறக்கல, பயப்படாத. அவன் கர்த்தரை தேடாததுனால அவன் விழுந்து போனான். அவன் வேதம் இல்லாததுனால அவன் அழிஞ்சு போனான். ஆனா நீ கர்த்தரை தேடினத, நீ கர்த்தருக்காக நன்மை செஞ்சத, நீ கர்த்தருக்கு எது பிரியமோ அதை உன் பிரியமா மாத்தினதுனால, கர்த்தர் எதை வெறுக்கிறாரோ அதை நீ வெறுத்ததுனால, நான் சொல்றேன், உன் கிரியைகளுக்கு நிச்சயம் பலன் உண்டு. அதனால உன் கைகளை தளர்ந்து போக விடாத, தைரியமா இரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலவேளை ஆவி நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை அதுதான், தைரியமா இரு, கவலைப்படாத, பயப்படாத, எதை குறிச்சும் பயப்படாத. உன் நீதியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் நீதியை பட்ட பகலை போல வெளிச்சமாக்குவார். உன் நீதி பகல்ல உதிக்கிற சூரியனை போல வெளிச்சமா இருக்கும். உன் கிரியைகளை அவர் வெளிப்படுத்துவார். இவன் எனக்காக உழைச்சவன், இவன் எனக்காக செயல்பட்டவன், இவன் எனக்காக வைராக்கியமா இருந்தவன் சொல்லி ஆவியானவர் உனக்காக வைராக்கியமா இருப்பார். நீ ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்தல்ல, அவர் உனக்காக வைராக்கியமா இருப்பார். ஆசாபே, நீ பயப்படாத. ஹல்லேலூயா. நம்முடைய கிரியைகளுக்கு பலனை கொடுக்கிற ஆவியானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய கிரியைகளுக்கு பலனை கொடுக்கிற ஆவியானவர். உங்கள் கிரியைகளை அவர் மறந்து போவது இல்லை. நம்முடைய கிரியைகளை அவர் மறந்து போவது இல்லை. நம்முடைய கிரியைகளை அவர் மறந்து போவது இல்லை. நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். என் கிரியைகளை அவர் மறந்து போவது இல்லை. நீங்கள் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட, ஒரு செம்பு குடிக்க தண்ணி கொடுத்தா கூட அதனுடைய பலனை நீங்கள் என்ன செய்கிறது இல்லையா? அடையாமல் போகிறது இல்லையா? ஐயா, நீ கர்த்தருக்காக அவமானப்பட்டிருக்கிற, அவர் எப்படி திருப்பி கொடுக்காம இருப்பாரு? கர்த்தருக்காக நீ நிந்தையை அனுபவிச்சிருக்கிற, அதை எப்படி திருப்பி கொடுக்காம இருப்பாரு? கர்த்தருக்காக உன் உறவுகளை நீ எதிர்த்து நின்றுக்க, அவர் எப்படி உனக்கு திரும்ப பலன் அளிக்காம இருப்பாரு? செம்பு தண்ணி கொடுத்ததுக்கே அவ்வளவு மகிமைன்னா, அதை திருப்பி கொடுக்காம இருக்க மாட்டேன்னு சொன்னாருன்னா, அவருக்காக பட்ட அவமானத்துக்காக எவ்வளவு செய்வார் தெரியுமா? இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உனக்காக நான் செய்ய போறேன், உனக்காக நான் நிற்க போறேன், நீ செய்ய வேண்டிய காரியத்தை நான் உனக்கு செய்ய போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாபாலா கதரமல ரியான்டலபா. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். நான் ஊழியத்துக்கு வந்தப்போ என்னுடைய தகப்பன், பெற்றோர், என்னுடைய சகோதரர் எல்லாரையும் விட்டுட்டு எனக்கு யாரும் வேண்டான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஊழியத்துக்கு வந்துட்டேன். ரொம்ப பயம், குடும்பத்தை குறித்த பயம். ஏன்னா நான் தான் வீட்டுக்கு மூத்த பிள்ளை. ஒரு பயம். ஆண்டவர், அம்மா அப்பா வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேனே. என் தம்பிமாரெலாம் வேணாம். 4 தம்பி எனக்கு இருக்கிறாங்க, 4 சகோதரர்கள். நாங்கள் மொத்தம் 5 பேர். என் கீழே 4 சகோதரர்கள் இருக்கிறாங்களா ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன்? நான் எங்கள் அப்பா அம்மா என்ன வச்சு தானே கனவு கண்டாங்க. எங்கள் அம்மாலாம் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, டேய் நீ தாண்டா வீட்டுக்கு மூத்த பிள்ளை, நீ தாண்டா நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்பணும், நீ இப்படி வரணும்டா, நீ இப்படி வேலை பார்க்கணுண்டான்னு எங்கள் அம்மா நிறைய கனவு கண்டாங்க. இதெல்லாம் சொல்லி அழுகிறேன். ஊழித்து வந்த அப்போ அம்மாவை வேண்டான்ட்டு வந்துட்டேன், அப்பாவை வேண்டான்னு வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். ஆண்டவரே, என் அம்மா அப்பாவை யார் பார்த்துக்குவா? என் தம்பி மாரை யார் பார்த்துக்குவா?
அவனுக்கு ரொம்ப ஒரு கவலை, ரொம்ப பாரமாக இருந்தேன். அப்போ ஒரு நாள் கிளாஸில் இருந்துட்டு இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறார். அப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு கிளாஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னை எழுப்பி விட்டார். எழுப்பி விட்டு, ஏன்டா நீ அழுகிற, ஏன் அழுகிற, நீ செஞ்சதை நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? மறக்கலை. நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருப்பேன். நீ செய்ய வேண்டியதை காட்டில் நான் செய்ய போகிறேன். நீ செய்ய விரும்புறியா, நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்டார். அழுது அந்த இடத்துல என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போ நினச்சா கூட அழுக வரும். கண்ட்ரோல் பண்ண முடியல, அழுதுட்டு அப்படியே உட்காந்துட்டேன். ஆவியான்ட்ட உப்பு கொடுத்துரு, ஏன்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன்னார். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அந்த நாட்களில் சிக்கன் குனியான்னு சொல்லிட்டு ஒரு வியாதி வந்துச்சு. நல்லாவே தெரியும். அது வைரஸாக பரவிட்டே இருந்துச்சு. எங்கள் வீட்டை சுற்றி எங்கள் குடும்பம், எங்கள் எல்லாம் பக்கத்து, இந்த பக்கம் சிக்கன் குனியா, இந்த பக்கம் குடும்பமாக படுக்கிறாங்க, முன்னாடி குடும்பமாக படுக்கிறாங்க, எல்லாம் படுக்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு மட்டும் வியாதி வரல. எங்கள் வீட்டுக்கு மட்டும் வியாதி வரல. அந்த சிக்கன் குனியா வந்தப்போ தெரியும், மொழியாக வீங்கி படுத்த படுக்கையாயிருவாங்க, ஃபீவர் விடாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பாடி பெயின் ரொம்ப இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, லைட்டாக ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுடா, ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, சரியாக போச்சு. ஆனால் பக்கத்து வீட்டிலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு 1 இயர் இருக்கும் நான் போய் 1 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ தான் நான் யோசித்தேன், எனக்காக நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா யாரை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? சிக்கன் குனியா கூட சண்டை போட முடியும்? இல்லை. அவர் சொன்னார், உன் கிரியைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன். எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. என்ன வாக்குத்தத்தம்னா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால இதோ திறந்த வாசலை உனக்கு கொன்பா வச்சிருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அந்த வசனத்தினுடைய அர்த்தங்களை நான் அப்போ தான் புரிய ஆரம்பித்தேன். நான் சொல்கிறேங்க, நம்ம சின்னது செஞ்சால் கூட அது அவருடைய வாழ்க்கையில் பெரிய கணக்காக வச்சுக்குவார். பெரிய, ஏன்னா நம்ம பலவீனம் அவருக்கு தெரியும். என் புள்ள இந்த பலவீனத்தில், இந்த சூழ்நிலையில் எனக்காக இப்படி நிற்கிறான், எனக்காக எப்படி செயல்படுறான், எனக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறான், அவனுக்காக நான் எழும்பாமல் இருந்தால் எப்படி? நான் சொல்கிறேன், அவர் அவருடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி உங்களுக்காக வருவார். ஆமென். உங்கள் கிரியைகளை மறப்பதற்கு அவர் அனுமதி. மனுஷன் தாங்க மறந்துடுவான், மனுஷன் நம்மளை அதை கண்டுக்கவே மாட்டான், செய்த நன்றி சுத்தமாக இருக்காது. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. நீ ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட திருப்பி பலனை கொடுக்காம விட மாட்டேன்றார். ஏழைகளுக்கு நீ கொடுத்தியன்னா நீ எனக்கு கடன் கொடுக்குறேன்றாரு இல்லை? அப்போ நீங்கள் கர்த்தருக்காக செஞ்சீங்கன்னா எந்த அளவுக்கு செய்வார்? ஆவியானவர் ஆசீர்வாதம் சொல்கிறார், பயப்படாத, எவன் வரட்டும் பார்த்துக்கிறோம். அவனை மாதிரி நான் உன்னை பார்ப்பேன் நினச்சியா? இஸ்ரவேலை மாதிரி நான் உன்னை பார்ப்பேன் நினச்சியா? ஆண்டவரே, அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சா ஆண்டவரே, அவங்கள மாதிரி நான் உன்னை பார்க்குறேன்னு நினச்சியா? இல்லை. ஆண்டவரே, என் குடும்பத்திலலாம் இப்படி வந்துருச்சா ஆண்டவரே, அடுத்தது எனக்கு தான் ஆண்டவரே, அவனை பார்க்கறது மாதிரி நான் உன்னை பார்க்கல ஆண்டவரே. என் வேலையில் எல்லாருடைய வேலையும் தூக்குறாங்க ஆண்டவரே, அவங்கள பாரு நான் உன்னை பார்க்கல ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், அவங்க இப்போ இந்த போராட்டத்தில் இந்த பிரச்சனைகள் அப்படி மாட்டிக்கிட்டாங்க ஆண்டவரே, அவங்கள மாதிரி நான் உன்னை பார்க்கல. நீ ஆசாப், எனக்கு பிரியமானவன், உன் கிரியைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆமென். ஆவியானவர் நினைப்பூட்டினார். இன்னைக்கு ஆவியானவர் நம்முடைய கிரியைகளுக்கு பலனை அளிக்கிறவராக இருக்கிறார். அது ஒரு நாள் அவர் மறந்து போவதில்லை. செய்த கிரியைகளை ஆவியானவர் ஒரு நாளும் மறந்து போவதில்லை. அல்லேலூயா. நாம் அவருக்காகப்பட்ட பிரயாசங்கள் ஒரு நாளும் அழிந்து போவது இல்லை. ஆமென், ஆமென். ஆவி நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ அவருடைய ஆவியானுடைய நிழலுக்குள்ளே வந்துருங்க, ஆவியானுடைய அனுபவத்துக்குள்ளே வந்துருங்க, மகிமையான அனுபவங்கள். ஆமென். என்ன ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆவியானவர் இந்த 4ஆம் புஸ்தகத்தில் இன்னொரு இடத்துல அழகாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 14-15. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் எகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள்.
நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. அல்லேலூயா. இப்ப யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் தேவனுடையது. இல்லை, ஆவியானவர் மூன்றாவது இந்த 4ஆம் வருஷம் சொல்றது என்னன்னா, நான் உனக்காக யுத்தம் பண்ண போறேன். வா, யுத்தம் உன்னுடையதல்ல. நீ கர்த்தருக்காக நீ கிரியை செய்தபடினால, கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால, கர்த்தரை தேடுறபடினால, வா, யுத்தம் உன்னுடையதல்ல. உனக்கு நீ என்னென்ன விதங்கள்லாம் யுத்தம் வருதோ அது எல்லா யுத்தமும் யாருடையதுன்னா என்னுடையது. அது கர்த்தருடைய யுத்தம். அப்ப கர்த்தருடைய யுத்தம்னா அது கர்த்தர் யுத்தம் பண்றாரு. நீ சும்மா இரு, அவ்வளவுதான். நீ சும்மா இரு. இங்க யோசபாத் நல்ல துதிக்கிற மனுஷன். யோசபாத் கர்த்தரை உண்மையாய் தேடுகிற ஒரு மனிதன் இந்த யோசபாத் ராஜா. இப்ப இவனுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? மோவாப், அம்மோனியர், சேயீர் ஜனங்கள். இந்த வசனத்தை நீங்க 2 நாளாகமும் 21 20:23 நீங்க பார்க்கலாம். 21, 20:23 இந்த 2 வசனங்களையும் இந்த 3 கூட்டங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று மோவாப், இன்னொன்று அம்மோனியன், இன்னொன்று யார் அப்படின்னா சேயீர் ஜனங்கள், சேயீர் தேசத்து குடிகள். இந்த 3 பேரும் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக வந்து இவங்களை அழிச்சே ஆகணும், இவங்களை கொன்றே ஆகணும், இவங்களை சிறைப்பிடிச்சே ஆகணும்னு நிற்கிறான். இப்போ இவங்களை பார்த்த உடனே யோசபாத்துக்கு ஒரு பயம். ஐயோ, மோவாப் ஒரு பக்கம், அம்மோனியன் ஒரு பக்கம், சேயீர் ஜனங்கள் ஒரு பக்கம், இவங்க எல்லாம் கூடி நின்று என்னை சிறைப்பிடிக்க பார்க்குறாங்க, என்னை அழிக்க பார்க்குறாங்க, என் ராஜாங்கத்தை அழிக்க நினைக்கிறாங்க, எங்கள் தேசத்தை பறித்து கொள்ள நினைக்கிறாங்க. ஒரு பயம், பயந்து போய் நிற்கிறான். அப்போதான் ஆவியானவர் வந்து சொல்கிறாரு, டேய் பயப்படாத, கலங்காத, இது உன் யுத்தம் இல்லை, இது ஏன் யுத்தம். எத்தனை பேர் வந்தாலும் பயப்படாத, நீ சும்மா உட்காந்துரு, அவ்வளோதான். உன் வேலை என்ன? நல்லா பாட்டு பாடுவியா, பாட்டு பாடிக்கிட்டே இரு. ஜோம் பண்ணுவியா, ஜோமன்ட்டே இரு. பைல் வாசிப்பியா, வாசிக்கிட்டே இரு. உன்னால் என்ன பண்ண முடியுமோ செஞ்சுக்கிட்டே இரு. யுத்தத்தை பற்றி பயப்படாத. இன்னைக்கு ஆவியானவர் அந்த காலவேல யார் எந்த யுத்தங்களை குறித்து நீங்கள் பயப்படுறீங்கன்னு தெரியல. நான் ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற எந்த யுத்தத்தை குறித்தும் பயப்படாத, பயப்படாத. யுத்தங்களை கண்டு பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையோட போராடிட்டு இருக்கிறியா? உன்னுடைய சூழ்நிலையோட நீ யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறியா? உன் குடும்பத்தோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறியா? பயப்படாத, கலங்காத. உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். ஏன்னா உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா, நீ ஏன் புள்ள, உனக்கு நான் யுத்தம் பண்ணுவேன். யோசபாத்துக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். யோசபாத்தின் யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாய் மாறினது. யோசபாத்தினுடைய பிரச்சனை கர்த்தருடைய பிரச்சனையாக மாறினது. இப்போ மோவாபு, அம்மோனு, சேயீர் யோசபாத்துக்கு விரோதமாக வரல, யோசபாத்துக்கு விரோதமாக முற்றுகை போடலை. யாருக்கு தான் முற்றுகை போட்டிருக்காங்க தெரியுமா? கர்த்தருக்கு எதிராக, ஆவியானவருக்கு எதிராக முற்றுகை போட்டிருக்கிறான். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா, கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணார்னா, இவங்களை கண்டு யோசபாத் நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டு முதல்ல கர்த்தர் ஒரு வேலை பார்க்குறாரு. என்ன வேலை பார்த்தா தெரியுமா? இந்த மோவாபு, அம்மோனியர் இருக்குல்ல, இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு மனதை கட்டளை இட்டுட்டு, நீங்கள் 2 பேரும் போய் யார் அடிங்க, சேயீரை அடிங்க அப்படின்னு ஒன்று அனுப்புகிறார். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு சேயீர் தேசத்து ஜனங்களை அழிக்கிறான், அவங்களோட யுத்தம் பண்றான், அவங்கள பட்டயத்தால கொல்லுகிறான். எல்லாரும் பட்டயத்தால வெட்டப்பட்டாச்சு. எதிரியை கொண்டே எதிரியை கர்த்தர் வீழ்த்துறார். இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, சேயீர் தேசத்தை முழுவதும் அழிச்சிட்டாங்க. இப்ப அடிச்சு முடிச்ச உடனே அடுத்தது கர்த்தர் பண்ணாரு, அவனை அடிச்சு முடிச்சிட்டியா, மோளம் வேலை முடிஞ்சா, இப்ப நீ என்ன பண்ணு, மோவாப் நீ அம்மோனை அடிச்சு கொள்ளு, அம்மோன் நீ மோவாப் அடிச்சுக்கோ. இவன் 2 பேரும் சண்டை போடுங்க பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் மோவாபுக்கும் அம்மோனுக்கும் இடையில ஒரு பிரிவினை உண்டு பண்ணி அங்கே ஒரு சண்டையை உண்டு பண்ண, மோவாப் அம்மோனை வெட்ட, அம்மோன் மோவாபை வெட்ட, 2 பேரும் மாறி 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 வெட்டி வீழ்ந்து போனார்கள். யார் பண்ணது தெரியுமா? கர்த்தர். நீ எந்த யுத்தத்தை கண்டு பயப்படுறீங்க, அந்த யுத்தம் அதுவாகவே தன்னை அழிச்சுக்கும், அதுவாகவே அழிச்சுக்கும், அதுவாகவே வீழ்ந்து போகும். நீ வேடிக்கை மட்டும்தான் பார்ப்ப. அல்லேலூயா. அதே 20ஆம் அதிகாரம் 2:20-17 வாசித்து பாருங்க, அழகா இருக்கும். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே
எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று, நல்லா நில்லு பாரு, ஸ்டாண்டா நில்லு, பயப்படாம தைரியமா நின்றுட்டு. ஏன் நீ மோவன்னு பயப்படுற? அதில் நில்லு. எந்த இடத்துல நீ நின்று கண்டு பயந்தியோ அதே இடத்துல நின்றுட்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாரு, அவர் உனக்காக செய்கிற யுத்தத்தை பாரு. பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நாளைக்கு அவர்களுக்கு எதிராய் புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம். நீ நின்றுட்டு உங்களுக்காக கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்க, அவ்வளவுதான். நீ யோசபாத், நீ கர்த்தரை தேடுகிறவன். கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன் கூட இருக்கிறேன். எதுக்கு நீ என்ன செய்யாத, பயப்படாத. என்ன நடந்துச்சு தெரியுமா? யுத்தம் முடிந்த உடனே 24-25 வாங்க. 24-25 யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கிற போது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். இவன் எந்த அளவுக்கு யோசபாத்தும் ஜனங்களை தரித்து நின்னாங்களோ அந்த அளவுக்கு அவங்க போனமா விழுந்துட்டாங்க. எல்லாம் விழுந்து போன காரணம் யுத்தம் பண்ணினது கர்த்தர். அவங்க எதை பார்த்தாங்கன்னா இப்போ பிரேதங்களை தான் பார்க்குறாங்க, இப்போ யுத்தத்தை பார்க்கல. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக எழும்பும் போது உங்கள் யுத்தங்கள் எல்லாம் பிரேதங்களாய் மாறும். உங்கள் யுத்தங்கள் எல்லாம் அழிவை காணும். ஆமேன். அது என்ன யுத்தமாக இருந்தாலும் அது சொல்லுது, ஒருவனும் தப்பலை. எவெல்லாம் யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பினானோ ஒருவனும் தப்பலை. ஆவியானவர் யுத்தம் பண்ணார். யோசபாத்தனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது ரொம்ப அழகாக இருக்குது. அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்து கொண்டு போகாதிருந்தது. எத்தனை நாளாக கொள்ளையிட்டாங்களாம் தெரியுமா? 3 days. 3 நாளாக கொள்ளையடிச்சு கொண்டு போகிறாங்க. 3 நாளாக சத்துருக்களுடைய திங்ஸை கொள்ளையடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் கொள்ளையடிக்க வச்சார். அந்த அளவுக்கு அவங்களை சேர்க்க வச்சார். யாரை? அம்மோன் புத்திரரையும் மோவா புத்திரரையும் போய் உன் வீட்டுக்கு ஜாமான்லாம் எடுத்துக்கொண்டு போடு, என் பிள்ளைக்கு தேவைப்படும். என் பிள்ளைக்கு எதிரான யுத்தம் பண்ண வந்தல்ல, என் பிள்ளைய நீ அழிக்கணும்னு நினச்சல, என் பிள்ளைகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சுரண்டணும்னு வந்தல்ல, இப்போ நீ என்ன பண்ணு, உன் தேசத்தில் இருக்கிற எல்லா ஆஸ்தியும் கொண்டு உன் களத்தில் வை. மோவாவை கொண்டு வைக்க, அம்மோன் கொண்டு வைக்க, சேயர் கொண்டு வைக்க. எவ்வளவு நாளைக்கு வச்சிருக்கிறாங்கன்னா 3 நாளாக கொள்ளையிடுற அளவுக்கு சேர்க்க வச்சிருக்கிற ஆண்டவர். உங்கள் எதிரிகளே உங்களுக்காக தேவைகளை எல்லாம் சேர்த்து வைப்பாங்க. ஆமென். துன்மார்க்கனுடைய ஆஸ்தி யாருக்காக வைக்கப்படுமா? நீதிமானுக்காக. இங்கே மோவாபியரும் அம்மோனியரும் தன்னுடைய ஆஸ்திகளை யாருக்காக வச்சாங்கன்னா யோசபாத்தும் அவன் ஜனங்களுக்காக. உங்களுக்கு விரோதமாக ஒருவனை யுத்தம் பண்ண முடியாது. 3 நாளை கொள்ளையடித்தார்கள். அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது. இதுதாங்க ஆவியானவர் பண்ணுற வேலை. உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்கள் சத்துருக்களையே கொள்ளையாட வைப்பார். உங்கள் சத்துருக்களையே கொள்ளையாட வைப்பார். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், அவர் உங்களை பெரியவனாய் மாற்றுவார். 2வது பார்த்தோம், அவர் உங்கள் கிரியைகளுக்கு பலனை கொடுப்பார். 3வது பார்த்தோம், ஆவியானவங்க கூட இருந்தால் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களை கொள்ளையிட வைப்பார். அல்லேலூயா.